அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயாத் அஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை உள்ள தமிழ் மாதத்தில் மார்கழி மாத பலன்கள் இப்போ பார்க்க போகிறோம். 30 நாட்களும் தப்பாமே திருப்பாவை திருவம்பாவையுடைய பாராயணம் பண்ணணும், கேட்கணும், பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும். காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிடணும். மார்கழி மாதத்தில் 4 மணிக்கு எந்திரிச்சு டெய்லியும் ஒரு பாசுரம் படிக்கணும், பெருமாளுக்கு ஆராதனை பண்ணணும், சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி எத்தனை பேருக்கு தானம் பண்ணுறீங்களோ அவ்வளோ கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, மார்கழி மாதத்தில் நீங்கள் காலபுருஷனுக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம். 9ஆம் இடம்னா தெய்வீகம், சூரியன் அப்படின்னா ராமபிரான் உடைய வழிபாடுகள், பெருமாளுடைய அவதாரம் வழிபாடுகள் பெரிய அளவுக்கு சக்ஸஸை கொடுக்கும். நீங்கள் மார்கழி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஆராதனைகள், பிரார்த்தனைகள், திருமஞ்சனங்கள், பெருமாள் வழிபாடுகள் உங்கள் குலத்தை விருத்தி பண்ணும், குல தெய்வத்துடைய சாபங்களை நிவர்த்தி பண்ணும். ஒரு மனுஷனுடைய ஜாதகத்தில் பொதுவாக லக்னத்திலேருந்து 12ஆம் பாவகம் 9ஆம் பாவகம் காலபுருஷனுக்கு 9, 12 இருக்கக்கூடிய அந்த இடங்களில் எந்த கிரகங்கள் இருக்கிறதோ, ஒருவேளை அது கேத்துவுடைய நட்சத்திரங்களாக இருக்கும் பொழுது அந்த தெய்வத்துடைய சாபம் இருக்கிறதுங்கிறது கன்ஃபார்மாக தெரியும். உங்கள் ஜாதகங்களை எடுத்து பார்த்துங்க. தனுசு ராசிலையும் மீன ராசிலையும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கிரகம் இருந்து அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் சாரம்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சாபங்கள், அந்த தெய்வத்துடைய சாபங்கள் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி சாபங்கள்லாம் இருக்கும் பொழுது மார்கழி மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய வழிபாடுகள், ஆராதனைகள் 100% உங்களுக்கு கை கொடுக்கும். குலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழந்தை பிராலம் எல்லாமே நிவர்த்தி ஆகும். அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். 23ஆம் தேதி டிசம்பர் ஹனுமத் ஜெயந்தி. புத்திர்பலம் யசோ தைரியம் நிர்பயக்துவம் அரோகதா ஜாக்யம் வாக்படத் புஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் அப்படின்னு சொல்லி ஹனுமத் சுவாமிகளை ஆராதனை பண்ணணும். ஹனுமத் ஜெயந்தி அன்னைக்கு கண்டிப்பாக பக்கத்தில் கூடிய 5 ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும். வடமாலை முடிஞ்சுன்னா சாத்தலாம், இல்லை வடையை கொண்டு போய் தானமாக பண்ணிட்டு வரலாம். நைவேத்தியம் பண்ணி தானம் பண்ணிங்கன்னா பெரிய மாற்றங்களை கொடுக்கும். ஜனவரி 2ஆம் தேதி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2023. இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கட்டும். நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்களும், சுபகாரியங்களும், தடைபட்டு போன எல்லா விஷயங்களும் சூப்பராக நடக்கட்டும். இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு வீடு கட்டணும், கண்டிப்பாக ஒரு குழந்தை பிராப்தம் ஏற்படணும், கண்டிப்பாக திருமணம் நடக்கணும். மனசில் நினச்சக்கூடிய ஆசைகள் எல்லாமே சீக்கிரம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கட்டும். பகவத் சங்கல்பம் நீங்கள் நல்லா இருக்கணும். தீர்காயுஷ்மான் பவா. 2ஆம் தேதி ஜனவரி முக்கோட்டி ஏகாதசி. முக்கோட்டி ஏகாதசி அன்னைக்கு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணணும், நிர்ஜல உபவாசம் இருக்கணும். அல்பாகாரம்னு சொல்லக்கூடிய ரொம்ப முடியலன்னா ஒரு ஆப்ஷனே கிடையாது, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். பெரியவங்களுக்கு, சுகர் பேஷண்ட்டுக்கு, பிபி சுகர் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு. மற்றபடி நீங்கள் முக்காவட்டி ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுறது பெரிய அளவுக்கு மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். ஜனவரி 6ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம். சிவபெருமானுக்கு, நடராஜருக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறது பெரிய வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையுடைய சக்கரத்தை அடுத்த லெவலுக்கான முன்னேற்றத்தை கொடுப்பவர் நடராஜர். நடராஜர் வணங்குங்கோ. உடல்நிலை பாதிப்பு, செஸ்ட் கன்ஜஷனு இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். பேசிக்கலாக ஹார்ட் டிசீஸ்லாம் கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள். பொதுவாக சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எதுவாக இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட நோய்கள் தான் உடம்புக்கு பாதிக்கும். நடராஜர் வணங்கும் பொழுது பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் சொல்லுவோம். 14ஆம் தேதி ஜனவரி போகி பண்டிகை. அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். 15ஆம் தேதி அப்படிங்கிறது அடுத்த ஒரு மாதத்துடைய இதில் நம்ம பார்க்கலாம். அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ் இப்போவே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த பொங்கலுக்கு அப்புறம் எல்லாமே நல்ல மாற்றங்களாக இருக்கட்டும் சொல்லுவோம். இப்போ மேஷத்திலிருந்து மீனம் வரை இருக்கக்கூடிய ஒரு ராசி, ஒரு லக்னத்திற்குமான இந்த மார்கழி மாத பலன்களை பார்க்கலாம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் வரும், ஆனால் டிரான்ஸ்ஃபர் வரும். முக்கியமான விஷயத்தில் வெற்றி காண்பீங்க, ஆனால் மறைமுகமான வெற்றி காண்பீங்க. நல்ல ஆசைகள் நிறைவேறும், ஆனால் செலவு பண்ணி ஆசைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நன்மை ஏற்படும். நண்பருடைய சப்போர்ட் கிடைக்கும், ஆனால் மறைமுகமாக கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும், ஆனால் எல்லாமே கொஞ்சம் மறைஞ்சு செய்கிற மாதிரி ஏற்படும்.
செலவுகளுக்கு கண்டிப்பாக வரும். செலவுகள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உடல்நிலைகளில் கொஞ்சம் அக்கறையை பார்த்துக்கணும். மூத்தவங்கனால சப்போர்ட் ஆதரவு கிடைக்கும். ஒரு பெரிய ஒரு சலுகை எதிர்பார்க்கலாம். கவர்மெண்ட் உத்தியோகம் பிராப்தாகக்கூடிய வாய்ப்புகள், கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்த லெவல் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால பிராப்தம் இருக்கப்படுது. ரொம்ப முக்கியமாக காலபுருஷனுக்கு 9ஆம் பாவகத்தில் இந்த மாதிரி 2 கிரக சஞ்சாரம் உங்களுக்கு 11. லக்குங்கிறது தானாக வராதுன்னு சொல்கிற மாதிரி பாரம்பரியமாக பண்ணக்கூடிய புண்ணியங்களினால் வரக்கூடிய ஒரு லக்கு, அதுதான் பாக்கியம். அது உங்களுக்கு இந்த ஒரு மாதம் முழுக்க முழுக்க சூப்பராக இருக்கிறது. எல்லா விதமான அர்ப்பணங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். தெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. எல்லாமே திடமாக நடக்கும். 100% நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். தெய்வத்தை நம்புங்க. நடராஜர் வழிபாடு பண்ணுங்க. சதய நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவி வழிபாடு பண்ணுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அமோகமான பலன்கள் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.